ஓகே ப்ரோ. நமக்கு முன்னாடி இன்னைக்கு கொஞ்சம் நாங்கள் வரது லேட் ஆகிடுச்சா, நமக்கு முன்னாடி 4-5 வண்டி வந்துருச்சு ப்ரோங்கிறேன். எல்லாம் எஸ்கேப் ஆகிட்டாங்க ஊருக்கு முன்னாடி. அதனால் நானும் மாப்பிள்ளையும் இப்போ தான் கிளம்ப போகிறோம். மாப்பிள்ள போகலாமா? போகலாம். பீக்கின்னுக்கிட்டு சரி எடுங்க போகலாம். ஐய் என்ன காலையில் காட்டி இழுக்குது. போகலாம். நம்மளதெல்லாம் நீங்கள் போக, நான் பின்னாடி வரேன், உங்களை துரத்திக்கிட்டு வரேன். போகலாம் போகலாம் விடு. ஓகே ப்ரோ, இன்றைக்கி வெற்றிகரமாக 4வது நாள் ரோடோட வந்துச்சா. எங்களுக்கு முன்னாடி இன்றைக்கி பாதி வண்டி எடுத்து ஓடிட்டாங்க. எப்படி சொல்கிறது, கொஞ்சம் நாங்கள் வரது டைம் ஆகிடுச்சா, அந்த கேப்பில் ஒரு 4 வண்டிக்காரர் கிளம்பிட்டாங்க. 2-3 நாளாக வண்டி கூட ஒருத்தோட துடைக்க முடியல. வந்த உடனே அவசரமாக எடுத்துகிட்டு போகிறதா இருக்குது. அந்த வீட்டுக்கு இது கொஞ்சம் தூரமாக இருக்குதா, அதனால் ஒன்றும் பண்ண முடியல. கிளம்பின உடனே அப்படியே திட்டாக மறந்துடுறாங்கப்பா. வண்டி வரல நேரம், காலையில் நேரமாக வந்தால் மரம் ஏற்றி விடலான்னு எல்லா வண்டிக்காரரும் அதனால் நேற்று அறுத்த மரம்லாம் இன்றைக்கி வந்து காலையில் 8 மணிக்கு முன்னாடி எல்லோடு ஏற்றினா தான் ஏற்ற முடியும்னு சொல்லிட்டு லாரி ஏறுற மரம் ஏற்றுறாங்கன்னு தெரியாங்களா. ஏன்னா அதுக்கு மேலே தான் கிராட் இருக்குங்க, இங்கே மரத்தை தூக்கிறதுக்கே விட மாட்டாங்களா. தடம் பாருங்க என்ன கண்டிஷன் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு வாரம் ஓட்டினாங்கன்னா தடமே இல்லாத போயிட மாட்டேங்குது. அவ்வளோ ஏற்றம் இருக்கும். ஆனால் ஒரு நேரம் நிறைய தான் விட்டு போகிறாங்களா, அதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏஜுக்கு வேறு இதே தான் போகிறாங்க வராங்க. ஆனால் நடத்த மட்டும் ஒரு அடி அடிச்சுடவே மாட்டேங்கிறாங்க. அப்படியே குண்டு குழிமாக தான் இருக்குது. ஓகே ப்ரோ, நீங்கள் லோடிங்கே போட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் அதை வரங்காட்டியும் நான் வண்டிங்கன்னா இல்லைனா போயிருக்க மாட்டேங்குது. அதுக்காட்டி நாங்களும் போய் ஜாயின் பண்ணிடுவோம். எங்கே போயிடுறேன் வா. இந்த வண்டிகிட்ட போகலாம். அந்த வண்டிகிட்ட ஆல்ரெடி 3 வண்டி இருக்குது. இதுக்கிட்டேயும் 3-4 வண்டி நிற்கிது. ஓகே, எதில் வேணாலும் முடிச்சிடலாம். நேற்று நேரம் வெயிலே வரல, இப்போ வெயில் வந்துருச்சு. சுண்டை சுண்டை இங்கே நிறுத்துவோம். டோரை போட்டுருவோம். டோர் வேறு நம்ம போர்டில் ப்ரோ டோரை போடுவோம். நேற்று எல்லாம் டோரெல்லாம் மண் அப்பிட்டு இருந்துச்சுன்னு எல்லாம் என்ன பண்ணோம், குத்தி விட்டு போகணுமா. அதனால் வந்து இன்னைக்கு டோரை க்ளோஸ் பண்ணிடுவோம். மூணு நாளாக காலையில் சாப்பாடு இல்லை. இன்றைக்கி தான் ஒரு வழியாக காலையில் சாப்பாடு வாங்கி கொடுத்து டிரைவருக்கு சாப்பிட வச்சுருந்தேன். 3 நாளாக அவசர அவசரமாக வந்து அதே நிலை தான் ஓடுது. அதுக்கு எதுக்கு சாப்பிடாத கிடக்கணும். அதனால் நீ சாப்பிட்டே வந்துடலான்னு அப்புறம் சாப்பிட்டு வந்துட்டோம் ப்ரோ. போய் ஓடுவாங்க வண்டி தான். ஏன் சுண்ட சூச்சுவா. ஓகே ப்ரோ, இங்கே பாருங்கள் என்ன பண்ணுறான் நம்ம கை பிள்ளைங்களாம். இப்படி மஃப்ளர் போட்டுக்கிட்டு இருந்தால் மூஞ்சி அடையாளம் தெரியலாம் எப்படி தெரியும். இப்படி போட்டு முகமுடி மாதிரி போட்டுக்கிறாங்க. இதா நம்ம சுண்டை பாருங்க என்ன வேலை பண்ணுறான்னு. அவனுக்கு எதுவும் சும்மா போகுது. எல்லாத்தையுமே லோடு போட்டு நின்று தான் ஆகணும். டோக்கன் டைமுக்கு தானே கொடுப்பாங்க. அவசரப்பட்டா மட்டும் கொடுத்துருவாங்களோ. அதனால தான் நம்ம சாப்பிட்டு வந்தது நல்லதாக போச்சு ராமாப்பிள்ள. நீ எதில் வேணாலும் 2-3 வரும். உன் வண்டி நம்பர் சொல்லிட்டு பிடிச்சிட்டு போயிட்டே இரு. 3 வரும். இன்னும் 3 ஜெயிச்சு. ஓகே ப்ரோ, இன்னும் 2 வண்டி தான் குறுக்க இருக்குது. அவ்வளோதான் கிட்ட போயிட்டோம். ஆனால் வண்டி வெளியெலாம் விடலை, நல்லா லோடு போட்டு நிற்கிது. ஏன்னா டோக்கனுக்காக கொடுக்குறவர் வரல, எடுக்குது. மணி 8 ஆகலன்னு வச்சுக்காங்களே. அதனால் வெயிட்டிங்கு. இன்னும் இப்போ 2 ஆகி போச்சு. நேரம் கொடுத்துருப்பாங்க. நம்ம வண்டி லோடு போட்டு இருப்பாமா, நிற்காத நம்ம கிளம்பிடலாம். டோக்கன் வாங்கிட்டு கிளம்பிக்கிட்டே இருக்கலாம். அடுத்து சுராஜ் 744 வருது. வெயில் இன்னைக்கு இன்னத்துலேயே இந்த போடு போடுது.
7444 பாருங்க. அப்படியே வண்டி தங்கவே இல்லை, அப்படியே எழுதிட்டு போகுது அசால்ட்டா. தெரியுதா? வண்டி லோடே இல்லாத மாதிரி எம்டியில் ஓடுற மாதிரி. அந்த சந்துக்கு போ மாப்பிள்ள, அந்த சந்துக்கு போகிறோம். நேத்து எங்கடா போன? நேத்து எங்க போன? ஒன்ன தானே காணாங்கிறாங்க நிறைய பேர். ஆனந்த் ப்ரோ நல்லா ஃபன் பண்றாரு அப்படிங்கிறாங்கடா. பொட்டிக்கு ஆயிலாம் ஊட்டிட்டு வந்துருக்கிறான்பா அதிசயமா. அடுத்தது ஜாண்டியர் 5310 எஸ் லோடிங் ஆகிறது. அது போயிடுச்சு. ஜீத்து பார்த்தீங்கன்னா அந்த வண்டிட்டு ஓடி போயிட்டான். அவங்களுக்கு முன்னாடி லோடு பிடிச்சி காட்டணும். இன்னும் நின்றுட்டு தான் இருக்கிறான். நம்ம மாப்பிள்ளை வண்டி முக்கால் வண்டி லோட் ஆயிடுச்சு. நம்ம மகேந்திரன் இன்னைக்கு சாப்பிட்டு குளிச்சுட்டு தான் வருவாராம். அதனால் இன்னைக்கு ஜேசிபி பேப்பரோட ஓனர் தான் போட்டுட்டு இருக்கிறாரு. மகேந்திரா தான் டங்கு 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 டங்குன்னு பார்த்து பார்த்து விட்டுவான். போகலையா? யா ஓனரு பேரு. இந்த வண்டி எப்படி போகுதுன்னு பாருங்க. மாப்பிள்ளை வண்டியே தூக்குதுன்னா பார்த்துக்கோங்க. போயிட்டானே போயிடுச்சுப்பா. நாங்கள் வந்து இப்போ நம்ம வண்டி தான் எப்படி போக போகுது தெரில. போவாத எங்கே ஓட போகிறோம். போயிட்டானே. அட கொடுமையை ஒப்புறானே. அடுத்து இவங்களாம் எங்கே அள்ளுவாங்கன்னே தெரில. ஜேசிபிக்காரருக்கு தான் வந்திருக்குறாங்க. இதே அடுத்து வாய்க்கால் தண்ணி புட்டோடு தான் போகிறான்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. தடத்தை க்ளீன் பண்ணி அல்வா பிளேட்டுக்கு ஏதோ சுத்தம் பண்ணுறாப்புல. ஏதோ பண்ணிட்டோம். மண்ணில் கீழே செட்டு மட்டும் தான். ஆனால் வந்து டைட்டு செட்டு இல்லைன்னு வச்சுக்காங்களே. அதனால் போயிருக்கு. எப்படி சொல்கிறது, அப்படியே இறங்குது. வள 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 வளன்னு இறங்கி போயிருதுன்னு வச்சுக்காங்களேன். வண்டி ராஜா ஓட்டுறாரு, ஓனர் ஓட்டுறாரு. மகேந்திரன் இன்னும் குளிச்சுட்டு ரெடியாகி வரல ப்ரோ. அவர் ரொம்ப பிஸி மேனு. அதனால் வந்து நேற்று வந்துட்டான் ஊருக்கு முன்னாடி. இன்றைக்கி வந்து 2 நாளாக குளிக்கலன்னு சொல்லிட்டு இன்றைக்கி குளிக்கிறதுக்கு வச்சுரம் போயிட்டு இருந்துச்சுங்களேன். இப்போ அதனால் ஓனர் நீ போய் ஒரு 10 நாளாக போடுங்கண்ணா, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். மகேந்திரன் வருவான் அடுத்த நாளைக்கு. ஆக்சுவலி வந்துடுவான்னு நினைக்கிறேன். நம்ம போயிட்டு வரது 1/2 மணி நேரம் ஆயிரும். அந்த கேப்பில் வந்துடுவான். அதே இந்தெல்லாம் போடு. ஓகே ப்ரோ, லோட் ஆயிடுச்சு, கிளம்பலாம். ஓகே நம்ம லோடு போட்டு கிளம்பியாச்சு. சுஜித் இப்போ தான் லோடு வாங்கிட்டுக்கிறான். எனக்கு முன்னாடி வந்தான். அது அந்த ஜேசிபி வர வேண்டி இறங்கி கிரீஸ் அடிச்சாரா, அந்த கேப்பில் நின்று போயிட்டான். அதனால் இப்போ தான் லோடு ஆகிட்டு இருக்குது. இல்லை தான் வருவான். அதனால டோக்கன் கொடுக்குற இடம் நீங்கள் இது ப்ரோ. டோக்கனை வாங்கிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணலாம். என்ன ஆகி போச்சுன்னா, அதில் வராது அந்த ஒன்வேல பூந்து நம்ம பாருங்க வர. ஓ நம்ம கூடாதா அதனால போடாது. ஓகே யாரும் வரமாட்டான்னு வந்தியா?
யாரும் வரமாட்டானு இதில் வந்துடலாம் வந்தியா? ஓகே ப்ரோ, அது ஒன் வேல பூந்து வந்துருக்குறாங்க. இதில் ஆக்சுவலி வரவே கூடாது. இது ஒன்லி லோடு வண்டி மட்டும்தான் இந்த ரூட்டு. சரி, இப்போ தானே லோடிங்காக போட ஆரம்பிக்கிறாங்க, அதுக்காட்டி நம்ம இதில் பூந்து போயிடலான்னு நினச்சி வந்தாங்க. கரெக்டாக 2 வண்டி ஆப்போசிட்டில் மாட்டிக்கிட்டு அப்புறம் ரேஸ் எடுத்து அப்புறம் கட் பண்ணி வச்சுக்கிறோம். தலைவர் பேர் எல்லாம் என்ன வேலை பண்ணிட்டு இருக்கிறேன். இருக்குது. இந்த வேலை செய்கிறது எப்படி தான் செய்கிறாங்கன்னே தெரில ப்ரோ. தெரியல. ஓகே ப்ரோ, கிட்டாச்சி அதுங்காட்டி போகிறதுனால நம்மளை டிராஃபிக்கில் போட்டாங்க. கிட்டாச்சி இப்போ தான் மண்ணல்ல டிங் டிங்கின்னு போகுது, 2 வாக்களி போயிட்டுருக்குது. அதனால் நிறுத்திட்டாங்க. கிட்டாச்சி போன வாட்டி எல்லா வண்டியும் இருக்குது. அந்த எல்லாம் முடித்த வாட்டி தான் நம்ம கம்பெனி வண்டி நிறையா டிராக்டர் உள்ளே போகுது. கிட்டாச்சி போகிறது சரிங்களா? அது போய் அந்த இடத்துக்கு போனோம். நம்மள மரம் ஏற்றுறேன், இன்னும் மரத்தை ஏற்றிட்டு இருக்கிறாங்க, இன்னும் ஏற்றி முடியல. எங்கடா போன? இந்த வேலை பிரேக் அடித்து நிறுத்திட்டோம். டக்குன்னு பிரேக்கு போட்டாங்கிறேன். ஏதோ எந்த சாம்பியன்லையுமோ 9 முட்டை போக சொல்லிக்கிறாங்க. இருக்கிறதுல அதிகமான தூரம் அதுதான், அதுக்கு போக சொல்லிக்கிறாங்க ப்ரோ. அதுக்கு போனால் தான் தெரியும். தம்பி வேறு மேலேங்கிலே பாதுகாரம். அவன் சப்ஸ்கிரைபர், ஆனால் நான் வீடியோவில் வருவேண்ணா, என்னை காட்டுங்கண்ணா அப்படின்னு சொல்கிறாப்புல. ஓகே ப்ரோ, அப்படியே போட்டு போக வேண்டாம். ஆனால் நீங்கள் என்னென்னா தெரியலாம், வெயில் என்னதுலேயே அடிக்கும். எப்படி சொல்கிறது, இப்பயே புழுதி பறக்குது. அதுதான் மேட்ரு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நேற்று கொட்டின இடத்துல தான் கொட்டுறோம். நேற்று எங்கே கொட்டணுமோ அதே இடத்துல தான் இன்றைக்கி கொட்டு விட்டாங்க. அதனால் அதை போயிட்டு தான் கொட்டிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். தெரியுதா உங்களுக்கு எப்படி எல்லாம் பிளான் பண்ணுறாங்க? அந்தான போகுது வண்டி. ஐயோ, அந்தான ஒரு குழி எடுத்து வச்சுக்கிறாங்களா எனக்கு தெரியலையே. இந்த குழி எடுத்துக்கிறாங்க. ஓகே, மறுபடியும் அந்தான ஏதோ போகுது. அப்போ அதிலே வந்துக்கலாம் ப்ரோ. ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே ப்ரோ, ஓட்டிட்டு கிளம்பியாச்சு. பிடிக்க மாட்டேது. இன்னும் 2000 நடம் பிடிக்க மாட்டேங்குது. எவ்வளோ தான் காசு வச்சிருப்பாங்களோ தெரியல அந்த பார்க்கு. காடு ரொம்ப பள்ளமாக போயிருக்கு. மழை பெஞ்சா தண்ணி நிற்கும். அதனால தான் இங்கே இந்த வேலை பண்ணுறான்னு தெரியாங்களே. ரீப்பர் டிராக்டர் ஒன்று போகிறதா இருக்கும். நல்லா தோட்டத்தட்டுன்னா விளைஞ்சிக்கிட்டா தோட்டத்திட்ட இருக்கிறது வண்டி போகுது. ஓகே ப்ரோ, இதோ பார்த்தா இத்தனை வண்டி தேங்கி போச்சு. நீங்கள் 3 ஜேசிபி தான் ப்ரோ வந்துருக்கு. இன்னும் 2 ஜேசிபியே காணும். இவ்வளோ தேங்கி போய் அழிக்கிட்டு இருக்கிறாங்களே. சரி, ஓகே, மீட்டிங்கில் போகலாண்டா. அதில் 2 4 5 டேரக்டர் நிற்கிது. இதில் இதை அள்ளிடலாம். இதுலேயே நிறுத்திக்கும். ஏடா கோட்டிட்டு முன்னாடி வந்துட்டா. ஓகே ப்ரோ, அங்கே ஒரு வண்டி பார்த்துக்கிட்டீங்கன்னா அங்கே ஒரு ஜேசிபி புதுசாக நம்ம பக்கத்தில் வந்து அழிச்சு மாட்டிக்கிச்சு. ஆனந்து லோடே வாங்கிட்டான். நான் இன்னும் லோடே வாங்கலை. ஆனந்த லோடு வாங்கிட்டு போகிறான் பாருங்க ப்ரோ. போயிட்டு இருக்கிறான். அங்கே ஒரு 2 வண்டி அட்டன் டைம் லோட் ஆயிடுச்சு.
ஓகே அடுத்த பேட்ச் நமக்கு போட்டுருவோம். நம்ம இங்கே பேர் வேறு எவ்வளோ ஆளை இறங்குது வர இதுலேயே தான் போட்டு போடுறாங்க. வண்டியெல்லாம் வழி நாஸ்தி ஆகி போச்சு. டயரே முழுகிட்டு தான் போகுது. அடுத்த பேட்ச் தான் நமக்குள்ளோட எல்லாம் டிக்கெட்டில் பறந்துட்டு அள்ளி போடுறாங்க லோடிங். ஓகே ப்ரோ, 2 வண்டி லோட் ஆயிடுச்சு. இப்போ என்ன ஒரு பிரச்சனைனா ஒரே தடத்தில் 2 வண்டி வெளியே போகிற மாதிரி இருக்குது. அதுதான் பிரச்சனையேன்னு வச்சுக்காங்களேன். அதனால் வண்டி லோடு போட்டோன்னு வெளியே போகிறதுக்கு வழி இல்லை. இந்த வண்டி லோடு போட்டால் தான் 2 வண்டி ஒட்டுக்காக தான் கிளம்பி ஆகணும். இல்லைன்னா தனித்தனியாக தடம் போடணும். ஏன்னா மண்ணும் தானே எதுவும் இல்லை, அது வேறு பிரச்சனை. எப்படி போடுறான்னு பார்ப்போம். இப்போ 2 வண்டி அட் அ டைமில் லோடு போட்டு முன்னாடி வேறு ஆரம்பிக்கிறாங்க. லோடு ஆகிடுச்சான். நான் 3 தான் வரணும். நமக்கு டீ வந்து பர்ஃபெக்டாக போட்டுட்டான். வரும் எப்படி சேர்த்துல வந்துக்கிறான் கிளப்புறான் தம்பி. அர்ஜுன் பாருங்க எப்படி தூக்கி போட்டு விளையாடு. சிங்கிளுக்கே பிளேட்டுங்கிற மாதிரி தூக்கி போட்டு விளையாடு. அங்கே இருக்கடா விட்ட மாட்டிக்கு மேல இது போயிடணும். ஒரு வாட்டி பாருங்க ப்ரோ, அர்ஜுன் நினைக்கிறேன். அவர் எப்படி போட்டு அடடா தெரியல நல்லா. மிஸ் பண்ணிட்டேன் மேடா. இதில் போட்டோவும் கிளியராக தெரியலடா. இங்கேருந்து எடுக்கணும் இல்லையா? இங்கேருந்து ஃபோக்கஸ் ஆகுல்றான். செடி வெட்டி விட்டுமா போய் செடி வெட்டி விட்றியா? வேணாம் நம்ம இதையே போடும் போது மாட்டிச்சா 50 ஸ்பீடாக தூங்கடா. 50 நம்மளும் எந்திரிக்கா தெரியாது. தான் தூக்கம். இது மாதிரி வசமாக மாட்டிட்டா இல்லை கொஞ்சமாக அடிச்சு விடு. அடிச்சுட்டு எங்களது ஊக்கப்பட்டு ரொம்ப மோசமாக இருக்குது. நம்ம சுற்றிட்டு கொஞ்சம் பசையாத்துறோம். மேலே போடாத அல்லையில அந்த சந்துக்குள்ளே போடு. எங்கே பிடிக்குமோ அங்கே போடு. அடியில் கொஞ்சம் படி. அந்த சந்துக்கு போத விட்டுரு. போதுமா? போது அங்கேயே வச்சு அந்த நடையை அங்கே கொட்டியே போடலாம். தூக்கிட்டு ஆட்டுறதுக்கு கொட்டியே போடலாம். அப்படிலாம் தூக்கினா போவாது. எப்பா போவாது. ஏன் வேஸ்ட்டா? 2 பேரும் கிளம்பிட்டாங்கப்பா. போகலாம் போ. 500 பறிச்சுட்டு போகுது. போகலாம். அப்புறம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 2 ஜேசிபி வரல, 3 ஜேசிபி தான் வந்துருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா வண்டியெல்லாம் ஏகப்பட்ட வண்டி தேக்கம் விழுவுது. என்ன ஆச்சுன்னு தெரில. இன்னொரு 2 ஜேசிபி வரணும். அவ்வளோதான் லோட் ஆகிடுச்சு. நாமளும் கிளம்ப வேண்டியதான் போகும். ரோடெல்லாம் ரொம்ப ஃப்ரீயாக ரோட்டில் வண்டியே காணும். ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகே ப்ரோ, இப்படி தான் போட்டிட்டு போயிட்டு வரோம். வண்டி கம்மியாக இருந்தாலும் ரொம்ப விரட்டி ஓடுற மாதிரி இருக்குது. வேறு இன்றைக்கி நேற்றுலாம் பக்கமாக விட்டாங்களா, இன்றைக்கி ரொம்ப தூரமாக தூக்கி போட்டாங்க. இறங்குறதே இதுதான் லாங் நாங்கள் ஓடுறதுலையே. தெரியும் எத்தனை நாளாக ஓடுறோம். இன்றைக்கி நேற்று ஓட்டுனால போல் ஓட்டுவோனா ஓட்ட மாட்டோம்னு தெரியல ப்ரோ.
இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ரோடு வந்து நேற்று பனைமரம் தாண்டி கொண்டு போயிருந்தாங்க. இன்னைக்கு எவ்வளோ தூரம் போவாங்கிறது தான் அப்படியே நிறைய அப்படியே போட்டிக்கிட்டே போயிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக இது வரலாம் வந்துட்டாங்க. இன்னும் அந்த தலை வரலாம் போகணும். மட்டும் லோடு ஓட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். எப்படியும் ஒரு வாரத்துக்கு ஓட்டுவாங்க ப்ரோ. நாடி இருக்கிற தேக்கம்லாம் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எத்தனை நாளைக்கு ஓடணும். இன்னைக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்படி சொல்கிறது, மண் அள்ளுறதுக்கு இடமே சோது போடல. அதனால் பார்த்தீங்கன்னா எல்லா வண்டியும் கப்பு நிற்கிது. ஒரே வண்டி தான் லோடிங் போட்டுட்டு இருக்குது. இடமே இல்லை. எதில் அள்ளி போடுவான் எதில் பண்ணுவானே தெரில. எங்கே இடம் பார்த்து எப்படி அள்ளுவானே தெரில. இப்போ புதுசாக ஏதோ அந்தாண்ட போய் குழி எடுத்து அல்லாமல் நிறையா ஐடியா இருக்கிறாங்களா என்னன்னு தெரில ப்ரோ. இப்போ அதுக்கு தான் அந்தாண்ட மேலே போய் ஏறிப்பாங்க. அந்த ஜேசி போட்டிட்டு இதெல்லாம் அங்கே போயிட்டு இருக்கிறாங்க. இந்த இடத்துல அள்ள முடியாது, அதனால் அங்கே போயிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே ப்ரோ, 1 hour நிறுத்திட்டாங்க. இப்போ தான் ஒவ்வொரு வண்டியும் லோட் ஆகிட்டு இருக்குது. இன்றைக்கி எப்படி சொல்கிறது, சொல்லிக்கிற அளவுக்கு இடம் செட் ஆகலை ப்ரோ வண்டிக்கு லோடிங் போடுறதுக்கு. அதனால் வந்து ட்ரேடரெல்லாம் அப்படியே நிற்கிது. எதுவுமே ஓடல. இப்போ 1 மணி நேரம் நிறுத்திட்டோம். என்ன ஆகுமோ தெரியல. நேற்று ஓடின நடையில் இன்றைக்கி நேற்று பக்கத்தில் ஓட்டினேன் 300 ரூபாவில் 20 நடை ஓட்டினேன். இன்றைக்கி அது கூட ஓட்ட முடியாதாட்டு இருக்குது ப்ரோ. பாரு என்ன நிலமையில் இருக்குது பாரு. எல்லாம் வண்டி அப்படியே தேங்கி போய் கிடக்குது. என்ன ஓட்டுறதுனே தெரில. பார்ப்போம். ஓகே ப்ரோ, எல்லாம் படப்படன்னு எல்லாம் இப்போ தான் ஒரு இடம் பிடிச்சி அள்ளி இருக்கிறாங்க. இந்த நாளைக்கு ஒழுங்காக அள்ளுவாங்களா என்னன்னு தெரில. அல்லனா தான் ப்ரோ தெரியும். அள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம முன்னாடி பாருங்க எவ்வளோ வண்டி தேங்கி நிற்கிது பாருங்க வரிசையாக. ரோடே போடுற மாதிரி தெரில. இன்றைக்கி ஒலை ஓட்டுருந்தா கூட ஒலை ஓட்டுருக்கலாம் ப்ரோ எல்லா வண்டியும். ஆனால் தான் பொழப்பு இப்படி ஆகி போச்சு. ஒரு விஜித்தை ஒலை ஓடி பார்த்து சொல்லியிருக்கலாம். எல்லாம் முடிச்சு என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. ஏறி வந்துட்டோம், ஓட்டி தானே ஆகணும். லாபமாக நட்டமாக ஓட்டி தானே ஆகணும். தப்பு பண்ணிவிட்டேன். ஒலை ஓட்ட அனுப்பியிருக்கலாம். ஷிட். ஓகே ப்ரோ, இப்போ தான் 3ஆவது நடை அள்ளிகிட்டு இருக்குது. பாரு என்ன ஸ்பீடாக அள்ளிட்டு இருக்கிறான். இன்றைக்கி ஏசிபி ஒரு 100 நடை கூட போட முடியாது. இப்படியே நிலவரம் போச்சுன்னா. போடுறது போட்டோம், எவ்வளோ போட்டாலும் சரி போட்டோம். என்ன ஒலை ஓட்டு வந்துருக்கலாம் ப்ரோ. அதை தான் தப்பு பண்ணிவிட்டேன். ஒலை ஓட்டாத விட்டுட்டு வந்துட்டேன். இந்த வண்டி கிளம்பிடுச்சு. அடுத்தது நாம் ஓகே ப்ரோ, நம்ம பைசன் பைக் கிளம்பிடுச்சு. அடுத்து ஃபார்ம் ட்ராக் வருது. பைசன் பை அதெல்லாம் போயிடும். அது போனோட இது போகுமா. ஃபார்ம் ட்ராக் அட்டம் பாருங்க என்ன கண்டிஷன் இருக்குது. பயில் அடிக்காத கூட ஒன்று தான் பார்த்தா ஏகப்பட்ட பஞ்சர். ஆனந்தராஜ் காணாங்கிறீங்களா, அதை தான் முன்னாடி இருக்கிறது தான் ஆனந்தராஜ் வண்டி. எல்லாம் ரொம்ப பிஸியாக வண்டி ஓட்டி இருக்கிறதுனால வண்டி விட்டு இறங்குறது இல்லை. இறங்கினா தானே நான் பேசுகிறதுக்கு. அவ்வளோதான் நம்ம வண்டி லோட் ஆயிடுச்சு. ஆப்ரேட்டரெல்லாம் பறந்துக்கிட்டு லோடு போட்டுக்கிறாங்க. ஓகே ப்ரோ, லோடிங் ஆகிட்டு இருக்குது. இன்றைக்கி ஒன்றும் வண்டியெல்லாம் தேங்குது ப்ரோ. நேற்றுலாம் வந்து டக்குன்னு பிடிச்சிட்டு போனோம். இன்றைக்கி என்னடானா வண்டியெல்லாம் தேக்கம் விழுகுது. ஃப்ரீயாகவே லோடிங்கே ஆக மாட்டேங்குது. ஏன்னா எல்லா ட்ரேக்டரெல்லாம் பக்கத்தில் ஜேசிபிலாம் லோடு போட ஆரம்பிச்சிச்சா. நேற்று 2 நாளாக ஃப்ரீயாக ஓடிருந்தோம். தண்ணி கொட்டுறதுனால இந்த வட்டமே அள்ள முடியல ப்ரோ. அதனால் வந்து இன்றைக்கி வந்து இப்படி பிரித்து அள்ளிட்டு போகிற மாதிரி ஆகி போச்சு. அதனால் தடமும் இல்லை, ஒன்றும் இல்லை. எந்த பக்கம் பார்த்தாலும் இறங்குது. அதனால் லோடு போட்டுட்டு வண்டி ஃப்ரீயாக வெளியே போக முடியல ப்ரோ. அதெல்லாம் பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதில் லோடிங்கும் ரொம்ப ஸ்லோவாக விழுவுது. நல்லா வேகமாக லோடிங் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ என்னன்னா ரொம்ப பொறுமையாக லோடிங் விழுவுன்னு வச்சுக்காங்களேன். ஒரு நாளைக்கு நேற்று நாச்சும் 16 நடை ஓட்டணும். இன்றைக்கி 10 நடை கூட நான் என் டார்கெட்டுக்கு ஓட்ட முடியாதாட்டுக்குது. நிலமா அவ்வளோ மோசமாக போயிட்டு இருக்குது. பார்ப்போம் எத்தனை நடை போட்டாலும் சரி தான். அங்கே ஒன்று பாருங்கள் வண்டி பொழுதுனே இறங்கிட்டு இருக்குதுன்னு தடமாக போட்டுட்டு இருக்கிறாங்க அந்த ஜேசிபிக்காரர் பாவம். அவங்களாம் எத்தனை யூனிட் போடுவாங்கன்னே தெரில.
அவங்களோட நிலைமை இதோட மோசமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளுனாச்சும் ஏதோ தடம்போடு ஸ்டார்ட் பண்ணி ஓட்டிட்டு இருக்கிறாங்க. அது இன்னும் அது கூட இல்லை. ஓகே ப்ரோ, இதனால தான் வந்து நிறுத்தினாங்க. அங்கங்கே பாருங்கதா, இதுல ஒரு குழி, அவுத்துல ஒரு குழி, அப்படியே அங்கங்கே எல்லாம் பிட்டு குழியாக அள்ளிவிட்டாங்க. அதனால தான் நேற்று வந்து ஓட்டவே கூடாதுன்னு சொல்லி பிரச்சனை பண்ணிட்டாங்க வச்சுக்காங்களேன். இல்லைனா எல்லா வண்டிக்காரரும் ஒரு பக்கமாக இல்லைங்க, இல்லைனா அல்லாதீங்க அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணிட்டாங்க. அப்புறம் அதனால் இப்போ எங்களுது ஒரு வண்டி இந்த குழிக்கு வந்துருச்சு. ஒரே குழியில் பிடிச்சி அள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எடுத்து பண்ணிட்டாங்க வச்சுக்காங்களேன். போகலாம் அடுத்து நம்ம வண்டி போகிறோம். நமக்கு முன்னாடி பாருங்கள் ஒரு 2 ஜிஎஸ்டியோட ஆகிடுச்சு. இதெல்லாம் வேறு செட்டு, நம்ம செட்டில் தான் வேறு செட்டு. என்ன மாதிரி எழுதிக்கிறான் பாருங்க. என்ன இந்த ஐட்டம் நம்மளாலாம் அள்ளந்து அப்படியே க்ளீனாக சுரந்து எழுப்பிடுவாங்க. இதுங்கெல்லாம் திட்டு விட்டு அள்ளுறாங்க. ஓகே, எப்படி எல்லாம் சரி, லோடு ஆனால் சரி, படம் லோடு ஆனால் சரி. ஒரு ஆப்ரேட்டர் யார் ஸ்பீடாக போகிறோமோ போட்டியெல்லாம் அள்ளிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோதானா? போலாமா? என்னடி பண்ணுமா? ஓகே ப்ரோ, கிளம்பலாம். இருக்கிற இடத்துலாம் சப்ஸ்கிரைபர் அந்த தம்பியை பார்த்துக்கிட்டு போகிறோம், தெரிஞ்சுக்கிட்டே போகிறோம். இருக்கிறது எங்கள் ஹோட்டலில் இந்த ஹையஸ்ட் வாரம் ப்ரோ. 450 ரூபா தராங்க. நேற்று ஓட்டின அளவுக்கு ஓட்ட முடியாது, நேற்றோட கம்மியாக தான் ஓட்ட முடியும். சரி, எதாக இருந்தால் என்ன, அங்கே ஓட்டினா 300 ரூபா ஓடுவேன், இது 450 ரூபா ஓடுவேன். அது 4 நேரம் சேர்த்து ஓடும், இது 2 நேரம் கம்மியாக ஓடும். நான் ஏரியில் கஷ்டப்பட்டு பிடிச்சிட்டு வரதுக்கு அதுக்கு இதே பரவாயில்ல ப்ரோ. ஒரு வண்டி போகுது. ஆட்டி அவரங்காய் எடுத்துட்டு போகுதுப்பா. எல்லாம் எப்படி தான் வேகமாக ஓட்டுறாங்களோ தெரியல. ஜாமி நம்மளால இதே ஓட்ட முடியல. நம்ம கொட்டிட்டு கிளம்பியாச்சு. அதெல்லாம் கொட்டுறது வீடியோ எடுக்கலாம்னா வேலைக்கே ஆகலை, அவ்வளோ கூட்டமாக இருக்குது. ரொம்ப வீடியோ எடுக்கணும். நம்ம இப்போ அஜித்தும் ஆனந்தும் பக்கத்துலேயே கொட்டுறாங்க. அதுக்கு ஆளுக்கு 6 நடை ஓட்டிட்டாங்க. இப்போ தான் 5வது நடை கொட்டிட்டு போகிறேன். அது என்னோட கிட்டத்தட்ட ஒரு 10 நடை ரீடிங் ஓட்டிடுவோம். அப்புறம் கேரண்டியா சொல்லவே தேவை, 10 நடை ஓட்டிடுவோம். நான் இன்னைக்கு ஒரு 12-13 ஓட்டுனானே தெரியல. இப்போதான் 5 இருக்குது, மணி 12 ஆகி போச்சு. அப்புறம் என்ன நடக்குமோ தெரியல, பார்ப்போம். ஓடுறது ஓட்டும், இதெல்லாம் பார்த்தா ஆகாது. புது வண்டி ஓஜன் ஓட்டு யுவோடெக் நிற்கிது பார்த்தீங்களா? டிக்கெட் பின்னாடி போகிறது நம்ம பங்காளி வண்டி தான் ப்ரோ. அதுலேயும் பாருங்கள், பொட்டியில் வந்து பொங்கலாண்டு தான் போடுவோம். அள்ளி தூத்திட்டு போகிறோம். காக்கலாம் போடுறோம். சாமி சாப்பிடுது. வெயில் அடிக்க லைட்டாக ஈரமாகிற மாதிரி கூட ஆனால் புழுது கிளம்புது ப்ரோ. இல்லை, இறங்கப்படுகிறது. பார்த்தீங்களா ப்ரோ எந்த அளவுக்கு புள்ளி. ஒரு நம்பர் கேட்குறாரு, ஏன் ப்ரோ மைக் யூஸ் பண்ணலன்னு. இன்னும் மைக் ஆர்டர் போட்டுருந்தோம், வாங்கலை ப்ரோ. வாங்கிட்டு உங்களுக்கு மைக்கை அட்டாச் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் அண்ணன் மட்டும் கொஞ்சம் குரல் முன்ன பண்ணதாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணி கேட்போம். யூட் 500 எக்ஸ்பிரஸ் பஸ்ஸும் நிறைய ஓடுது, பெரிய வண்டி ஓடும். ஓகே ப்ரோ, அடுத்து 744 லோடு போட்டு வெளியே
அம்மா போடுது ப்ரோ. வண்டி பார்த்தா ஐடியிலே போகுது, ஆனால் நல்லா ஸ்பீடு நல்லாவே போகுது ப்ரோ. உக்காராது போகுது, இன்ஜினும் நல்லா பர்ஃபெக்டாகவே போகுது. எல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கம் 3 மீட்டர் ரோடு போட்டுட்டு போகிறாங்க. இந்த தார் கொஞ்சம் நல்லா இருக்க மாட்டேங்குதா. நம்ம அடுத்தது இந்த தாரையில் தான் போகணும். தாரை மாற்றி இந்த தாரையில் தான் போகணும். எல்லாம் ஆள்றதுக்கு இடம்லாத அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் நாய் நிற்கிற மாதிரி எழுதி வச்சுக்கிறாங்க. ஒரு பக்கம்னாச்சும் தடத்துக்குள்ள கிளியராக எழுதிக்கிறாங்க. அங்கே கொஞ்சம் எழுதிக்கிறாங்க, இங்கே கொஞ்சம் எழுதிக்கிறாங்க. புதுசாக இல்லைன்னா பாட்டை காணும். ஓகே ப்ரோ, கட்சி எடுத்துருக்கோம். நமக்கு ஈக்குவலாக அந்த லோடு பிடிச்சிடுறோம். ஆனால் நம்மளோட அப்புறம் எப்படி அவங்க எப்படி வருவாங்க? நம்ம அள்ளி போட்டு அள்ளுறாரு. இது வண்டி என்ன ஸ்பீடு. ஓகே, லோட் ஆயிடுச்சு ப்ரோ. அவ்வளோதான், நம்ம அப்படியே எடுத்துக்கிட்டேன் கிளம்ப வேண்டியதான். மாட்டாத வெளியே போயிருந்தா சாமி. ஓகே ப்ரோ, இங்கே நம்ம கம்பெனி வண்டியை ஒரு நாளைக்கு மாட்டிக்கிச்சு அந்த இடத்துல. அடுத்தது நம்ம வண்டி மாட்டாத போயிடணும்டா சாமி. இது வரல எங்கேயுமே மாட்டி தள்ளுற அளவு வைக்கல. இந்த நடையும் போயிடணும்பா. அப்படியே நிறுத்தினா இப்படி போயிரு. ஓகே, அல்ல ஒவ்வொரு வண்டி மாட்டிச்சா. மாடி என்ன பண்ணுறது, இனிமேல் ஜெயிச்சு தள்ளிதான் ஆகணும். வெயிட் பண்ணுங்க. அங்கே பாருங்க, ஆனந்த் வந்து 7வது நடை பிடிக்க 7வது நடைக்கு போயிட்டான். நான் இப்போ தான் வந்து 6வது நடைக்கு வரேன். சுஜித்தும் 6வது நடைக்கு தான், அதாவது சுண்டும் 6வது நடைக்கு தான் வரான். நானும் இப்போ 6வது நடைக்கு தான். ஆனந்த் ஒன்று தான் 7 நடை. நம்ம அஜித் மாப்பிள்ளையும் 7 நடை பிடிச்சிட்டான். இது 8வது நடைன்னு நினைக்கிறான் அவன். நம்மளோட 2 நடை ரீடிங்கு. இல்லை நான் இதில் ஒரு வண்டி போகுது. இவன் வந்து சோழி முடிஞ்சு போச்சு. இலக்காது. ஏன்பா இப்படி பண்றாங்க ராஜா? சூப்பர்ல. ஐயோ கடமையா. இப்ப பாருங்க, அந்த கொபோட்டை இறங்கி போச்சு. எப்படி தூக்குவாங்கன்னு பாருங்க. 2 வீல உட்காந்து போச்சு. எங்க போய் இலக்கு தள்ள போகுது கடவுளை. ஷோகேஸ் காட்டுதா? போயிடுச்சுப்பா, தள்ளிட்டாங்கப்பா. ஐயோ கடவுளை, ஒரு வழியா லோடை போட்டு தள்ளிட்டாங்க. அந்த வண்டிக்கு வெளியில் வர்றதுக்கு இடமே இல்லை ப்ரோ. எல்லாம் வதன்னு இருக்குது. ஜேசி 3 ஜேசி தான் இருக்குது. ஏதோ ஒரு வண்டியில் வாங்கிக்கலாம். ஓகே ப்ரோ, ஒரு நண்பர் ஒரு டவுட் ஒன்று கேட்டிருந்தார். என்ன கேட்டிருந்தாருன்னா, ப்ரோ ஏன் ப்ரோ லோடில் போகும்போது வண்டியை பொட்டி வந்து குதிச்சு போகுது அப்படின்னு கேட்டுக்கிறாரு. அது பொட்டி குதிச்சு போகுதுன்னா அதில் 2 கம்ப்ளைண்ட் ப்ரோ. ஒன்று, ஒரு தடம் வந்து மோசமாக இருந்தால் அது மாதிரி தான் சொல்லிட்டீங்க, அதை ஒன்றும் பண்ண முடியாது. இன்னொன்று, கட்டு மெலிசு பட்டை இல்லை கட்டு அடிச்சிருந்தாங்கன்னா அது மாதிரி ஜர்க்காகும் ப்ரோ. அந்த பழைய மாடல் பொட்டையெல்லாம் ஜர்க்காகும். இப்போ வர வண்டிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி பட்டையாக கொடுத்துட்டான். அதனால் மேக்ஸிமம் ஜர்க்காகாது. பழைய மாடல் பொட்டியில் தான் ப்ரோ ஜர்க்காகும். இப்போ வர பொட்டியெல்லாம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஜக்காய் ஓட்டாதுன்னு வச்சுக்காங்களேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லைன்னு வச்சுக்காங்களேன். அந்த குதிச்சு போகிறது அதுதான் காரணம். மற்றபடிலாம் எதுவுமே பிரச்சனை இல்லை. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் நான் ஓட்டலாம். குதிக்கிறதுனால வந்து பொட்டிக்கு எதுவும் சேதாரம் ஆகுமானா அதெல்லாம் எதுவுமே ஆகாது ப்ரோ. என்ன இப்போ நான் எனதும் பாருங்க, குதிச்சு தான் போயிட்டு இருக்குது. இந்த பழைய மாடல் போட்டு கட்டு வந்து மெலிசு கட்டு தான். அதனால் குதிச்சு தான் போவோம். அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ, ஓட்டலாம். ஓட்டு அதை வீடெல்லாம்
பார்க்குறது உங்களுக்கு என்னமோ நேராக போகிற மாதிரி தான் தெரியும். ஆனால் போட்டுட்டு வண்டியை அலசுது ப்ரோ, அந்தானே இந்தானே ஆட்டி எடுக்குது. எப்படி தான் ஓட்டுறது பேசாம உழவு இருக்குது. நீ உழவு போயிருந்தா கூட பரவாயில்ல. இதை நிறுத்திட்டு போய் 585 எடுத்துகிட்டு போய் உழவுனாச்சும் ஓட்டுக்கலாம் ப்ரோ. இதெல்லாம் போட்டுட்டு இடிச்சிட்டு ஓட்டுறதுக்கு அது எவ்வளோ மேல். அவ்வளோதான் எம்டி வண்டி உள்ள போகுது. நம்ம போய் கொட்டிட்டு வரும். ரோடோடையாக இருக்குது. தான் 6வது நட போகிறோம். ஆடி ஆரம்பிச்சு அப்புறம் வண்டிலாம் தேங்கி போச்சு. பழனி பண்ணிடுறதுனால ஒரு வண்டிக்காரர் ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணி ஏதோ ஒரு இடத்துல டிலே பண்ணிட்டாருன்னா அப்படியே தேங்கி போயிடுது. ஒட்டுக்கா இந்தான பார்த்தா ஒரு 100 வண்டி நிற்கிது, இந்தான பார்த்தாலும் ஒரு ரோடு வண்டியில் 100 நிற்கிது, எம்டியில் 100 நிற்கிது. மொத்தம் எதுவுமே பண்ணக்கூடாது. யார் எத்தனை வண்டி நிற்கிது பாரு இந்த இடத்துல. ஹலோ ஏன் தம்பி என் தம்பி நான் புள்ளி குறைஞ்சது சொல்கிறேன். 5 நிமிஷம் டிராஃபிக்கில் எவ்வளோ பிரச்சனை எல்லாம் தேங்கி போய் இப்போ தான் திரும்பியும் பால் எப்படி நம்ம ஏறிக்கு போயிட்டு அப்புறம் எல்லாம் பரவாயில்ல ப்ரோ. இந்தாச்சி லோடு வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு 2 செகண்டில் லோடு ஆயிரும். நமக்கு தான் லோடு ஆகாது. அதனால் டோர் போடு. ஐயோப்பா அந்த தம்பி வந்து அவன் பேர் என்னமோ பேர் சொன்னானே. தம்பி தான் சரணம் என்னமோ பேர் சொன்னான் ப்ரோ. என்ன பேருன்னு தெரியல, கேட்டு சொல்கிறேன். எனக்கு பேரே மறந்துடுச்சு. நல்ல பேர் சொன்னான். நான் ஒவ்வொரு நாளையும் காமெடி பண்ணிக்கிட்டே போயிட்டு வந்துடுறான் ரோட்டில். ஏரிக்கு வந்துட்டேன். நமக்கு முன்னாடி 720 நிற்கிது. இதெல்லாம் லோடு போட்டு முடிஞ்ச வாட்டி தான் நமக்கு போடுவாங்க. பக்கம் பார்த்தாலும் வண்டியாக நிற்கிது. எல்லா வண்டியும் எம்டியாக லோடாகாது. எம்டியில் தான் நிற்கிறத தவிர லோடிங்கில் இல்லை ப்ரோ. ஓகே ப்ரோ, பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்படி சொல்கிறது, எல்லாம் விட்டு நுணுக்குறாங்க. டர்புருன்னு நேற்று டக்குன்னு லோட் ஆச்சு ப்ரோ. இன்றைக்கி வந்து லோட் ஆகலை. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா தடம் மெயினாக அமையல. மண் வாட்டமாக வரல. ஜேசிபி இருக்குது மேலேயே வண்டி மேலே நிறுத்தி அள்ளி போடுற மாதிரி. நேற்று வந்து வண்டி கீழே இருந்துச்சு. அதனால் வந்து டக்குன்னு லோடிங் ஆச்சு. இன்றைக்கி வந்து வண்டி கரமால் நிற்கிறதுனால லோடிங்கே ஆகலை. ரொம்ப பொறுமையாக லோடிங் ஆகிட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு முன்னாடி எடுத்துகிட்டு போகிறான், நாமளும் எடுத்துகிட்டு போவோம். பிடிக்க போகிறோம். வேறு எத்தனை இடத்துல அள்ளி வச்சுக்கிறாங்க. ஒரு புளி பிடிச்சி அள்ளி வச்சுக்கிறாங்க, ஒரு புளி பிடிச்சி அள்ளி வச்சுக்கிறாங்க. டாடா ஒரு பக்கமாக அல்லலப்பா. ஊத்தூல் ஒரு கிணறு, ஊத்தூல் 4 இடத்தா. ஊத்தூலை கொஞ்சம் டீச்சிக்கிறாங்க. அங்கங்கே கொஞ்சம் பிடிச்சி அடிக்கிட்டாங்க ப்ரோ. நாங்கள் மொத்தம் ஒரு முடிச்சா ஒரு இடம் கூட இல்லைல்ல. ஓகே ப்ரோ. ஒரு நண்பர் சொல்லியிருந்தார் ப்ரோ, இது வந்து BS4 வராது, CEV4 ஸ்டேஜ் 4ன்னு போட்டுருக்குறாங்க. ஆனால் வந்து கம்பெனியில் கேட்குறது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா BS4ன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் அந்த நண்பர் வந்து BS4 இல்லை, இது வந்து CEV4 அப்படிங்கிறாரு. அதுக்கு என்னென்னு கொஞ்சம் நல்லா தெரிஞ்ச நண்பர்கள் இருந்தால் கொஞ்சம் கமெண்ட் சொல்லுங்கள் ப்ரோ. எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நானே இத்தனை நாளாக அது BS4 தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அவர் CEV அப்படின்னு சொல்லவும் தான் எனக்கும் ஒரு இதாக இருக்குது. அதனால் அதோட இது என்னன்னா எனக்கும் கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்க ப்ரோ, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இது BS4 இல்லை BS4ல் வராதா, இது என்ன ஏதுன்னு எனக்கு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்க ப்ரோ. லோட் ஆகிட்டு இருக்குது. இன்னும் ஒரு 4 பைக்கிட்டு போட்டால் லோட் ஆகிரும் ப்ரோ. ஆனால் வண்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட சத்தமே இல்லை, அப்படியே பூவாட்டு ஓடுது. அவர் லிவர்லேருந்து கையை எடுத்துக்கிட்டால் ரேஸ் குறைஞ்சிருமா என்னன்னு தெரில.
அவர் ஆட்டமோ நல்லா ஸ்பீடாக ஓடுது. அவர் லிவரில் இருந்து கையை எடுத்தாருன்னா வண்டி உடனே ஐடியல் ஆகுதா, இன்ஜின் அப்படியே ஸ்லோவாகி ஓடுதுன்னு வச்சுக்காங்களேன். ஒரு 2 பைட்டு போட்டு அந்த வண்டி கிளம்பி இருந்தோம். பழம் ஓகே ஓகே ஓகே. நம்படி அவன் நேரத்திலே போட்டுப்பா. ஓகே ப்ரோ. எல்லாம் எங்கள் ஜேசி நாட்டு மேலே வந்துருச்சு, இங்கேயே அள்ளி போடுது. அதனால் வந்து வண்டி எல்லாம் கிட்ட வட்டம் வர்ற மாதிரி இருக்குது. அதனால் இன்னைக்கு பாரு ஏறி கிட்டு இந்த வட்டத்தை எல்லாம் வாங்க பாரு. நம்ம பாருங்க PS4 ஸ்பீடு தான். ஆனால் வண்டி சத்தெல்லாம் ஓடுது. ஆனால் வந்து மகேந்திரம் வந்து விட்டு நுணுக்கிறான் ப்ரோ. எதையும் பார்க்குறதில்ல, டீசல் போகுதா எது போகுதா எதையும் கட்டுக்கிறதில்ல. விட்டு தட்டுன்னு தட்டிக்கிறாங்க பாருங்க, என்ன போட்டுக்கிறான்னு. கூப்பிட்டா கூட மகேந்திரம் திரும்பி பார்க்க மாட்டேங்கிறான். அவன் பாட்டில் அள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறான். வேற என்ன ஸ்பீடு அள்ளி போட்டுக்கிறான்னு. மாப்பிள்ளை இப்போ தான் வரோம். டிங் காணிங்க. அந்த வண்டியில் அது வைக்கிறான். மாப்பிள்ளை வேற டம்முங்குது. அங்கே ஒரு செட்டு ஓடுது பாரு. என்ன வேகமாக ஓடிட்டு ஆச்சு. நம்மளது லோட் ஆகிடுச்சு ப்ரோ. லோட் ஆகிடுச்சு, அப்படியே கிளம்ப வேண்டியதான் நம்மளும். போலாமா? ஒரு பைட் சேர்த்தியே போடுங்க, வேற பக்கம் போகுது. எதுக்கு தான் இவ்வளோ போனாருன்னு தெரியலமா. நறுக்கு பிரேக் அடிக்கிறாரு. முடியல, தாங்க முடியல என்னால். இதுலேயே முன்னாடியே கொண்டாடுறது, நீ கொண்டலான்னு கரெக்டா. வேறு வேலை இல்லை, இதிலே திரும்பிக்கலான்னு தான் போக மாட்டேங்கிறாரு. என்ன நாங்கள் போய் சேர்ந்து வர்றது. அதனால் நான் நேற்று மட்டும் நான் ஏரியாக்குள்ளேயே நீங்கள் என் டார்கெட்டை திரும்பிடலான்னு ஐடியா பண்ணிட்டேன். போடாதான் உள்ள ஐயோப்பா நன்னே நம்ம சப்ஸ்கிரைபரான் ப்ரோ. அதனால் எங்கள் மூஞ்சி வீடியோவில் வரணும் அப்படிங்கிற எக்ஸா தெரியுது. நம்ம மூஞ்சியே காட்டி எடுக்க முடியல. ஏதான் என்னாலும் மூஞ்சியை கவர் பண்ணுற ப்ரோ, அப்போ எடுத்துக்காதீங்க. ஏன்னா என் வண்டிக்கு வாங்க, பேசுறதுக்கு கிளியராக காட்டிடலாம். என்ன ஐப்பாக இருக்கும் இதில். யாரோ என்னென்னமோ பண்ணுறாங்க. ஒரு பேஸ் காட்டுறதுல என்ன வந்துட போகுது சொல்லுங்க பார்க்கலாம். இந்த அளவுக்கு கிளியராக பேசலாம், புரிஞ்சிக்கலாம். என்ன பொழுது தான் கண்ணே திறக்க முடியல. ஒரு 3 நாளைக்கு ஒரு ஐட்டம் ஃபேஸ் வாஷ் பண்ணால் தான் கொஞ்சம் கண்ணு தெரியுது. ஏன்னா கண்ணே தெரிய மாட்டேங்குது ப்ரோ. உள்ள பூந்துடணும் அந்த வண்டி வரமாட்டியும். அவ்வளோதான். ஃபார்ம் ட்ரக் லோடு பிடிச்சிட்டு வெளியே போகுது. எல்லா ஜெஸ்ஸுக்கும் கொண்டாந்து கிட்ட கற்றுன்னு போட்டான். லோடு வந்தால் பெரிய சிந்துருவாங்க. எப்படியோ நான் வாங்கி தான் ஆகணும். என்ன பண்ணுறது, ஏதோ ஒன்று வாங்கி தானே ஆகணும். நிலைமை அப்படி ஆகிடுச்சு. லோடு போகுது. அடுத்தது நம்மளுக்கு தான் போகணும். இருக்குதா அப்படியே இருக்கு. ரைட் சைடு லெஃப்ட் சைடில் போவோம். லெஃப்ட் சைடு ரைட் சைடு
வண்டி எல்லாம் கதைன்னு முன்னாடியே இருக்குது. எல்லாம் ஒட்டு போட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. யார் பிடிச்சிட்டு வருவான்னு தெரில. பிடிச்சிட்டு நம்மளோட போச்சு அப்படியே பிடிச்சிட்டு போக வேண்டியதான். போட்டு அள்ளி போட்டுட்டு போகுது. 2 வண்டி அட்டன் டைம். 2 வண்டி லோட் ஆயிடுச்சு. அர்ஜுன் 555 லோட் ஆயிடுச்சு. இது பாருங்க நம்மளோட குட்டி வண்டி 5038 டி ஜாண்டியர். இதுதான் போகுது. போலாம் சுயம்பு விட்டுனா போட்டான். அழுகாம பூவான்னு ஓடிக்கிறது. டியூஷன் பைக் இதெல்லாம் கூட ஓடுது, நீட்டாக ஓடுது. அவர் ஓட்டுற வரக்கிட்டு தான் இருக்குது திறமையெல்லாம். ஆனால் ஒரு பைட் சேர்த்து போட்டுவிடு 10லையும். இப்போதான் ஒட்டுக்க ஒரு 4 வண்டி வருது வரிசையாக. அப்படி வர சைடு போட்டு போகணும். அவர் எவ்வளோ ஸ்லோவாக போகிறாரு. ஓகே ப்ரோ, நம்ம கிளம்பலாம். ஓகே ப்ரோ, லோடு அப்படியே பட லோடு ஆகிட்டே இருக்குது. இது கணக்குக்கு 9வது நட பிடிக்கிறேன். மணி 1:30 ஆகி போச்சு. எங்கே போய் இன்னொரு 5 மணி நேரத்தில் ஓட்ட போகிறது தெரியல. சாப்பிட போகலாம். என் லோட் பண்ணியாச்சு. வா அப்புறம் போட்டுக்கலாம். ஏய் ஓ ஓகே நண்பா, போய் சாப்பிட்டு வந்து அடுத்து கண்டினியூ பண்ணுறோம். ஓகே நண்பா, இப்போ தான் சாப்பிட்டோம். சாப்பிட்டுன்னு எந்த டிராக்டர்காரரும் வண்டிக்கிட்டு வரல. அப்படியே எல்லாம் ஓல்டாகி நிற்கிது. சாப்பிட்டு சரி வண்டிக்கிட்ட போகலாம் அப்படின்னு வந்துட்டேன் ப்ரோ. இவங்க எல்லாம் எடுத்தால் தான் நம்ம வண்டியை கடைசியாக எடுக்க முடியும். பாருங்க எவ்வளோ வண்டி வரிசையாக நிற்கிது பார்த்தீங்களா. பழனி படிக்கட்டாட்டம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நின்றுது. அவரே ஒவ்வொரு வண்டியா எத்தனை வண்டி. ஒரு வண்டி ஏதோ ஸ்டார்ட் ஆகிட்டு பாவம், அது நின்றுட்டு இருக்குது. அப்படியே நம்ம வண்டிக்கிட்டே வந்துட்டோம். நம்ம வண்டிக்கு முன்னாடி பார்த்தீங்களா எத்தனை வண்டி பார்த்துட்டு வந்தோமா. இதெல்லாம் லோடு போட்ட முடிச்சாதான் நம்ம வண்டி லோடு ஓடும் ப்ரோ. அவ்வளோதான். இப்போ ஏதோ ஒரு இடத்துல பார்த்து இறங்க வேண்டி தான். ஓகே ப்ரோ, அப்படியே சாப்பிட்டு கிளம்பியாச்சு. சாப்பிடவும் ரொம்ப டயர்டாக. ஏய் ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, ப்ரோ இப்போ ஒரு லோடு பிடிச்சிட்டு எடுக்கும்போது வண்டி வந்து ஃபஸ்ட் கியரில் எடுக்கலாமா இல்லை லோடு போட்டு எடுக்கலாமா, இப்போ இதே வந்து ஜாண்டியராக இருந்தால் பிஏ இதில் போட்டு எடுக்கலாமா அப்படின்னு கேட்குறாப்புல. அதாவது வண்டி வண்டி இறங்கலை இது மாதிரி காஞ்சி போன இடமா இருந்துச்சுன்னா நீங்கள் ஐயிலே எடுக்கலாம், எந்த பிரச்சனையுமே வராது ப்ரோ. ஆனால் லைட்டாக ஈரமான காடு, ஈரமான நிலம், தடம் வந்து வதன்னு இருக்குது அப்படின்னா நீங்கள் லோ தேடு யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா வண்டின்னு அனத்தாது. ஒரே ஆர்பிஎம்மில் வண்டி வெளியே போயிடும், இன்ஜின் ஆஃப் ஆகாது. அதனால் இடத்துக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்காம ப்ரோ, அதுதான் கரெக்டாக இருக்கும். இப்போ நாங்களாம் எடுக்கிறதுல நான் எப்படி ஓட்டுறேன்னா, இது சின்ன வண்டி ஐபஸ்ஸில் வராது. அதனால் நான் குழியை விட்டு மேலே வர மட்டுமே லோ தேடல் தான் வருவேன். அது ஏன் ஐபஸ்ஸில் வந்து திரும்பியும் ரிவேர்ஸ் போட்டு எடுத்து இழக்காத போயிடும். திரும்பியும் ரிவேர்ஸில் போயிட்டு திரும்பியும் லோ தேடை மாற்றி வரணும். அதுக்கு ஒரே மட்டும் லோ தேடில் வந்துட்டா எந்த சேதாரமும் இல்லையா. நான் என்றைக்குமே லோ தேடு தான் எந்த வண்டியாக இருந்தாலும். பெரிய வண்டி எடுத்தனா வேணா ஐபஸ்ஸில் ட்ரை பண்ணி பார்ப்பேன். என்ன ஐபி ஏற போகுது, ஒரு 100 படி சேர்த்து போனால் போயிட்டு போகுது. ஒரே தெம்பில் வந்துடும்னு நினைக்காங்களே, அதுக்கோசரம் தான் ப்ரோ. எல்லாம் சாப்பிட்டு எல்லா வண்டியும் வரிசையாக கிளம்பிருச்சு ப்ரோ. அப்படியே வரிசையாக
கிடுக்கிடுன்னு வரிசையாக போயிடுது. ஒன் பையாக போயிட்டு இருக்கு. மறுபடியும் டிராஃபிக் ஜாம் ப்ரோ. ஓட்டி போகும்போது இவ்வளோ வந்து டிராஃபிக் ஜாம் வரிசையாக நிற்கிது. எதுக்கு தான் இப்படி டிராஃபிக் ஆகுதுன்னு ஏதோ ஒரு நாளைக்கு ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒன்று பண்ணிடுறாங்க. ரோடு பாருங்க எவ்வளோ டிராஃபிக் நிற்கிது. அது லோடு வண்டியும் பாருங்க டிராஃபிக். எம்டி எல்லாம் உள்ள போதாட்டா லோடு வண்டி வரும். எத்தனை வண்டி திரும்பி போயிட்டு இருக்குது. இப்படி தான் அவங்க டக்குன்னு பிரேக் அடித்தாங்கன்னா வண்டியில் உடனே இடிச்சு போடுறது. கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தோம்னு வச்சுக்காங்களேன். உஷாராக இருக்கணும். கேர்லெஸ்ஸாக இருந்தோம் மொத்தம் கொடுத்துட வேண்டியதான். ஓட்டுங்க போங்க. பட 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 பட. ஓகே ப்ரோ, எல்லா வண்டியும் லோடு போட்டு இருக்குது. முன்னாள் வேகத்தில் பட 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 படன்னு வேலையாகுது. எத்தனை நடை போடுவான்னு தெரில. இப்போ தான் நான் 10 நடை ஓட்டுருக்கிறேன். இது 11வது போட்டி பிடிக்கிறேன். ஏதோ நேற்று மாதிரிலாம் பிடிக்காது. இன்னொரு 5 போட்டி பிடிச்சிட்டாது பெரிய விஷயம் நினைக்கிறேன் ப்ரோ. பார்த்தியா இன்னும் பார்க்கலையா? ஓகே, இது வீடியோ பார்த்தியா தம்பியா அப்படின்னு கேட்டேன். எங்கன்னா என்ன டைமே கிடைக்கலைங்கண்ணா, அப்புறமேட்டு தான் பார்க்குறோம். அவனும் வண்டி ஓட்டிட்டு இருக்கிறான் ப்ரோ. எங்கே போய் பார்ப்பான், நம்மளான்னு தான் இருப்பான். எத்த செல் எடுத்தே யூஸ் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கல. இதில் எங்கே போய் வண்டி எடுத்துட்டு நோண்டுவான், சரி மொபைல் நோண்டுவான். இது வேற ஒரு நடைக்கு அந்த செட்டு வேற இறங்கி போயிருது ப்ரோ. பொழுதுனைக்கு இருந்தானே வண்டிக்காரன் இழுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. சரி வண்டி எத்தனை வண்டி நிற்குது, தூரமாக தான் நிற்கவும் தெரியாதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அவ்வளோதான், எல்லாம் இங்கேயே தேங்கி போய்க்குது. தானே பார்த்துக்கிட்டிங்கன்னா சோளக்காடு ப்ரோ. இதுதான் ஏரியோட எண்டு. இந்த காட்டுக்காரக்கா வந்து காட்டுலேன்னு நின்றுக்குச்சு. இதுக்கு ஓரம் வந்து அள்ளக்கூடாது, எங்கள் காட்டு ஓரம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களா. அதனால் வந்து தெரியாத நேற்று எதோ இந்த குழி அள்ளிட்டாங்க. நேற்று வேறு வண்டிக்காரர் அள்ளிட்டாங்க. அதனால் இதை அள்ளக்கூடாதுன்ட்டாங்க. அதனால் இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த அக்கா வந்து நின்றுக்கிட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது விவசாயி சுராஜ் சவுண்டப்புக்கு ஒரு லோடாகி வந்துட்டு போலாம். நேரத்தில் டக்குன்னு லோட் ஆகிட்டு ப்ரோ. லோடே ஆக மாட்டேங்குது, என்னன்னு தெரில. ரொம்ப பொறுமையாக லோட் ஆகிட்டு இருக்குது. அடுத்தது நம்ம தான் நம்ம போக வேண்டாம். மகேந்திரன் லோடி போடுற ஸ்பீடை பாரு, என்ன ஸ்பீடாக போட்டுக்கிறான்னு பாரு. அவனுக்கும் இந்த ஆப்ரேட்டருக்குன்னு தான் போட்டி. நீ முதல்ல ஒரு நட போடுவியா, நான் போடுவேன் நாடான்னு போட்டியில் அள்ளிட்டுக்கிறான்னு வச்சுக்கோங்களா. என்ன வேதனை அள்ளிட்டுக்கிறாங்க. ஏன் வண்டி எடுத்து போக ஓட்டி போகிறாங்களாட்டு, வண்டி கூட பாராட்டு. இறங்குற மாதிரி போட குப்புன்னு போட வலி பண்ணுறாரு. இறங்குறது கரெக்டு, வலி பண்ணுறாரு. டோக்கிங் பண்ணி விட்டா அப்படியே வண்டி வந்து லோடு வாங்கிட்டு கீழே போகிற மாதிரி ஏதோ ரெடி பண்ண வராட்டு. அப்படியே வாட்டம் பண்ணி விட்டேன்.
என்னடா அது சோதனை? நமக்கு முன்னாடி ஒரு டைலர் போகுதுல ப்ரோ, இந்த டைலரில் என்ன கம்ப்ளைண்ட் கண்டுபிடிப்பாங்க? ஆக்சுவலி இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப குட்டை. அப்புறமேட்டு இதெல்லாம் லைட்டாக எங்கே மாட்டினா கூட பொட்டி வந்து அப்செட் ஆகிக்கும். ஆக்சுவலி அநியாயத்துக்கு இவ்வளோ கிட்டலாம் இருக்கக்கூடாது ப்ரோ, ரொம்ப கிட்ட இருக்கும். தடம் மும்பரமாக வேலையாகிட்டு இருக்குது. இந்த தடத்தை ஓப்பன் பண்ணி விட்டாங்கன்னா கூட அதில் கூட லோடு போய்க்கலாம். அதையும் ஓப்பன் பண்ணி விட மாட்டேங்கிறாங்க. அதனால் இதெல்லாம் பழைய மாடல். இப்போலாம் யார் இவ்வளோ கிட்ட போடுறா? கெட்ட தான் போடுவாங்க ஆக்சுவலு. பாரு, இது மாதிரி போகிறது தான் கொஞ்சம் ஏமாந்தானா இருந்தோம்னா சொறி போடுறது. அப்புறம் கொட்டை சைட்டுக்குள்ளே போக போகிறோம். இதுதான் 11வது நடை. 5 தான் 11. அவ்வளோதான் போட்டி இப்படி கண்டினியூ பண்ணுறோம் ப்ரோ. ப்ரோ போகிற இடத்த பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இறங்கி போகுதுங்க. நம்ம போட்டி பாருங்க எப்படி போகுது. ஸ்டார்டிங் போகுது கை கட்டெல்லாம் ஒரு நேரம் நிறையிட்டு தான் வருது அந்த இடத்த. அவ்வளோ டேப்பராக இருக்கு. இந்த வட்டமே நாங்கள் லிஃப்ட் ப்ரோ 4 நாளாக மொத்தமாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஐயோ ஐபஸில் போகிறேனே, ஏறிடுமா? ஏறதாங்க நல்லா அழுத்து பிடிச்சிக்கிறேன். ஏறி 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 ஐபஸில் போகிற மாதிரி ஆரிக்கு மாதிரி அப்படியே டப்புன்னு குறையுது. ஏறி 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 அப்படி ஐபஸ்லேயே வந்துட்டேனே. ஏதோ அதிசயமா இப்போ ஒற்றை இடத்துல கொஞ்சம் மண்ணு கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை, பிடிச்சி விடுவாங்க. அப்படி கம்மியாக இருந்தால் இங்கே கொட்டவே கூடாதுன்னு சைட்டுக்காரர் சொல்கிறாரு. யார் பக்கம் போய் கொட்ட அடுத்த இடம் வந்துடாது அப்படின்னு சொல்லி திட்டுவாப்புறோம். ஏன்னா இவ்வளோ பணம் போட்டு வாங்குறோம்ல, லோடு ஃபுல்லாக வேணும் அப்படின்னு சொல்லி கற்றுவாங்க வச்சுக்காங்களா. அதனால் லோடு ஓரளவுக்கு ஃபுல்லாக தான் போடணும். முன்னாடி போகிற வழியில் அரைப்பட்டி மண்ணே இல்லை. கண்டிப்பாக இந்த நடக்கு திட்டு வாங்குவோம். இந்த வண்டியில் தான் 6 நட மண்ணில் நான் கொட்ட இடத்துக்கு தான் வருது. கண்டிப்பாக திட்டுவாப்பில். நான் என்ன பண்ணுறாலும் பார்த்துட்டு உங்களுக்கு லைனுக்கு வரப்போம். பின்னாடி இன்னொரு 2 பைக்கிட்டே போட்டுக்கலாம். மண்ணே இல்லை. பைக்கு பாருங்க அங்கே நிற்கிது. எல்லா டிராக்டர்கார பைக்கு இங்கே தான் நிற்கிது. அவ்வளோதான். அவன் நான் சொன்ன மாதிரியே திட்டு வாங்கிட்டு இருக்கிறான். இப்போ தான் வண்டி கொண்டுட்டு போயிருக்கான். சொன்ன மாதிரியே திட்டு வாங்கிட்டு இருக்கிறான். ஏன்னா மண்ணுக்கு இறங்கி போச்சு. ஆனால் வண்டி இறங்கி போச்சுன்னா அதனால் ஜேசிபி வச்சு பைக்கிட்டு வச்சு மண்ணில் தள்ளுனாங்களான்னா மண்ணெல்லாம் நவுந்து போச்சுங்கன்னா நான் என்னன்னா பண்ணிட்டோம் அப்படிங்கிறாரு. ஐயோ காமெடி பண்ணியிருக்கிறாங்கப்பா. ஏதோ ஒரு காரணம் சொல்லி தப்பிக்கணும். அப்போதைக்கு அவன் தப்பு, அவன் மண்ணு கம்மியாக வாங்கிட்டு வந்துட்டான். ஆனால் இடத்துல வண்டி இறங்கி போச்சு அதனால தானா அப்படின்னு சொல்லிட்டான்னு வச்சுக்காங்களேன். பங்காளியில் ஒரு வண்டி போயிட்டு கொஞ்சம் முன்னாடியே இருந்தால் அந்த கீப் எடுத்துலாம் மிஸ் ஆகிருக்கிறோம். ஹைட்டு கொண்டான் மட்டும் அந்த இடத்த இன்னும் 2 நாளில் ரோடு மட்டும் வந்துடாந்தானு தடம்புறோம். ஒரு 200 என்ன போடு ஓட்டுறவரோடைய திறமை தான் ப்ரோ. நாம் சொல்லி எல்லாம் பண்ண முடியும். அதனால் நம்ம கையில் எதுவுமே கிடையாது. ஓட்டுறவரோட திறமை தான் எல்லாமே. எந்த வண்டியாக இருந்தாலும் நாம் நினைக்கலாம் அந்த வண்டியில் தம்மில்ல அப்படி அப்படின்னு. ஆனால் ஓட்டுறவங்க நல்லா எக்ஸ்பீரியன்ஸான டிரைவராக இருந்தால் எப்படி மாட்டிருந்தாலும் வண்டி எடுத்து போடுறாங்க ப்ரோ வெளியே. நம்மளோட கில்லாடிக்கலாங்கிறான். நாம் தான் பெரிய ஆள் இல்லை, நம்மளோட பல மடம் கில்லாடிக்கலாங்கிறான் ப்ரோ. ஓகே, இந்த கார் வேறு அப்பப்போ வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணுது ப்ரோ.
ஊரில் கார் அதிகமாகி போச்சு ப்ரோ. டூ வீலரில் இருக்கிற மாதிரி இப்போ இன்றைக்கி வந்து கார் வந்து 100க்கு ஒரு 80% கார் வந்துருச்சு. எங்கே பார்த்தாலும் காரு. இப்போ வில்லேஜ்லேயே கார் அதிகமாகுது. ஒரு ஆள் வரணும்னா கூட காரில் தான் ப்ரோ வராங்க. இப்போ கேட்டால் வெயில், காராக இருந்தால் ஏசியில் வரலாம் அப்படிங்கிறாங்க ப்ரோ. இன்றைக்கி ஒரு கிட்டாச்சி வந்து இறங்கி இருக்குது ப்ரோ. இது எந்த வண்டி செட் ஆகுமோ தெரில. அப்புறம் தெரியுதா கிட்டாச்சி 140. 140 மிஷின் தான் ப்ரோ அதிகம். 210 கம்மி தான். 140 தான் அதிகமாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் 140 மிஷின் தான். 210 மிஷின் தான் ரொம்ப கம்மி. உறுதி வேற. கண்டிப்பாக உங்களை காட்டலாம். ஓகே நேற்று பார்த்தியாடா? நேற்று பார்த்தியா? இப்போ இன்னைக்கு தான் வரும். இன்னைக்கு தான் போட்டோம் காலையில் 9 மணிக்கு. இவனு பாரு இப்போ தான் மாட்டை விட்டு முள்ளக்குது எடுத்து வரான். நானே ஒட்டிக்கிறான். புழுதி ஓட்டம் புள்ளி தவிர வேறு எதுவுமே வரல. அவ்வளோ புழுதடிக்கு ப்ரோ. உணவுக்கு வேறு நிறையா பேர் கூப்பிடுறாங்க. யோகளுக்கும் உடம்பு தெரியல. என்ன பண்ணுறதுனே தெரில. என் தம்பியும் ஜெயிச்சு போட்டு போயிட்டான். சுஜித்து இங்கே வந்துட்டான். சுஜித்து அங்கே இருந்தானா நீங்கள் எல்லா உணவும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். தான் போச்சு. என்ன பண்ணுறதுனே தெரில. ஜெயிச்சு பாரு தடம் பாருங்க எவ்வளோ ஹைட் போனான்ட்டாங்க. ஓகே ப்ரோ, அவ்வளோதான். கிட்டத்தட்ட ஓட்டியாச்சு. ஒரு 4 நட தான் இருக்குது. 5 மணி ஆகிறதுக்கு இன்னொரு அரை மணி நேரம் தான் ப்ரோ இருக்குது. இன்னொரு 2 நடம் ஓட்டி போட முடியுமா என்னன்னு தெரில. நேரம் முடிச்சிருப்பான் அவனை. ஐயோ கடவுளை. வந்துக்கிட்டே இருக்குதே. ஒரு 16 யூனிட் கூட இன்னைக்கு ஓட்ட முடியாதாட்டுக்குதே. இப்படி ஆகி போச்சு பொழுப்பு. ஐயோ வண்டி வந்துக்கிட்டே இருக்குதா. நாம் போக முடியாதாட்டுதான் மொத்தம். ஐயோ இன்னொரு நடைக்கு வரலாம் கணக்கு பண்ணிங்கன்னா அது ஆகாதாடு. இல்லைங்கடா டே நான் போயிருந்தோம். வந்துக்கிட்டே இருக்காதீங்கடா. வந்துக்கிட்டே இருக்கிறாங்க ப்ரோங்கிற. நிற்கவே மாட்டேங்கிறாங்க. நான் ஸ்டாப்பாக வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஓகே ப்ரோ, அவ்வளோதான். இதுதான் கடைசி நடையாக இருக்கும் அநேகமாக. அவ்வளோதான் முடிஞ்சது ப்ரோ. இன்றைக்கி ஒரு 5 நடையிலே க்ளோஸ் ஆகிடுச்சு ப்ரோ. நாளைக்கு மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நண்பா. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ஒரு சின்ன தப்பு நடந்துருச்சு. இனிமேல் நடக்காத மாதிரி பார்த்துக்கிறேன் ப்ரோ. ஓகேவா? நாளைக்குனாச்சும் ரேம் அடித்து கீழே இருக்குண்ணா. அதான் கரெக்டாக இருக்கும். நாளைக்கு காலையில் முதல்ல வருவோமா எப்படின்னு தெரில. நாளைக்கு வேறு உழவு இருக்குது. பேசாமல் உழவு ஓட்டிகிட்டு வரலாமா இல்லை நேரமாக வரலாமான்னு. இது பொழுதுனையும் கஷ்டப்பட்டாவே 2000 தான் ப்ரோ கிடைக்கும். அது ஒரு 4 மணி நேரம் ரொட்டேட்டர் ஓட்டினா அந்த காசு எடுத்துகிட்டு போயிடலாம். அதனால் என்ன பண்ணுறது, நாளைக்கு ஏதோ டிரைவர் வந்தாங்கன்னா தான் அங்கே விட்டுட்டு வருவேன். இல்லைன்னா நான் வந்து இருக்கிற உழவெல்லாம் ஓட்டி விட்டு அப்புறமேட்டு ஒரு 10 மணிக்கு மேலே தான் வருவேன். ஏன்னா அதுதான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். இது இன்றைக்கி வரும் நாளைக்கு போயிடும். ஆனால் உழவு வந்து என்றைக்கும் இருக்கிறது. அதனால் அதுதான் முக்கியம். அதனால் அதை ஓட்டி விட்டு தான் ப்ரோ வரணும். நம்ம பாருங்க, அங்கே ஒரு வண்டி இறங்கி போச்சு. அந்த தடத்துல வராது, அதுவும் மீறி வரும்னு சொல்லி வந்து இறங்கி போச்சு. இப்போ மண்ணெல்லாம் இழுத்து விட்டு பெரும்போட்டியை தள்ளி விட்றாங்க. அப்போனாச்சும் போகுமான்னு. பெரும்போட்டி இழுக்குமா? இழுத்துக்கிச்சு. எதுக்கு அந்த விஷப்பரிச்ச? ஓகே நண்பா, நம்ம வண்டி லோட் ஆயிடுச்சு, கிளம்பலாம் ப்ரோ. டபுள் வீல் பார்த்தீங்களா எவ்வளோ இடத்த எப்படி பிடிச்சிட்டு போகுது பாரு. ஸ்லீப் ஆகிட்டு தான் போச்சுடும். ஏன் ப்ரோ நிறுத்துனீங்க? நம்ம வண்டி வேறு போகாத போயிடுச்சு. ரெண்டு வீல் இதுதான். அதே மாதிரியே 2 வீலில் வந்து டயர் கொஞ்சம் முன்ன பண்ண இருந்தால் கூட, அதாவது ரொம்ப பழைய டயராக இருந்தால் கூட ஆகும்.
ஒரு ரீபெல்ட் டயர் எடுத்து போட்டால் ஒரு நண்பர் கேட்டிருந்தார் என்ன ரேட்டு வரும்னு. ஒரு ரீபெல்ட் டயர் எடுத்து போட்டிங்கன்னா 6000 to 7000 ப்ரோ. சும்மா அப்படியே கல் மாதிரி கிடக்கும். ஒரு 100 பாயிண்ட் காற்று பிடிச்சிட்டிங்கன்னா அது பாட்டில் எந்த பிரச்சனையும் இல்லாத கிடக்கும் ப்ரோ. ஓகேவா? அதனால் இந்த 1500 டயர் எடுத்து போடுங்க. எடுத்து போட்டால் ஒரு 6000 7000 போட்டு நல்ல டயராக எடுத்து போடுங்க. கப்புன்னு கடந்து போயிரு ப்ரோ. எவ்வளோ அகலத்தை வச்சு மேய்ச்சிட்டு போகிறாங்கப்பா. இதுக்கே வண்டி லோட் ஆகும். கடைசிலடா பாய். அவ்வளோதான் ப்ரோ, கடைசி நட. நாளைக்கு மேக்கப் ஒரு நல்ல வீடியோ எடுத்துருப்போம். நாளைக்கு இதே லோடிங் வீடியோவாக கிடைக்குமா இல்லை வேறு ஏதாவது உழவு ஓடுற வீடியோவான்னு தெரில. பார்க்கலாம், எந்த வீடியோ வருதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி வேறு வீடியோ எடுக்கிற வேறு நிறையா நண்பர்கள் வேறு பார்த்துக்கிட்டே போகிறாங்க ப்ரோ. எதுக்கு என்ன ஃபோட்டோ பிடிச்சிக்கிறான் அப்படின்னு நினைக்கிறாங்க. நேற்று இன்றைக்கி ஒரு 4 நடை ஸ்டார்ட் ப்ரோ. எப்படியும் இந்த நடை போய் பிடிச்சிட்டு வந்துடும். இது 16வது நடை. நேற்று 20 நடை பக்கமாக ஓடிச்சு. 20 நடை. இன்றைக்கி 16வது நடையே முடிஞ்சு போகுது. ஒரு நடையை போய் பிடிச்சிட்டு வந்துடும் ப்ரோ. இதுதான் கடைசி நடை. இதுதான் கடைசி நடை. ஏன் போகணுங்க? ஓகே ப்ரோ, அவ்வளோதான். ஏன் ப்ரோ நீங்கள் மேலே ஏறி போகலையா அப்படின்னா? இதுதான் கடைசி நடை. இதுக்கு மேலே போய் இன்னொரு நடையெல்லாம் வர முடியாது. அது ஏன் போகணும்? அதனால தான் பொறுமையாக போய் ஒரு நடை வாங்கிட்டு போகலாம் ப்ரோ.